கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. நேத்து ஒரு ஹஜரத் ஒரு ஆலிமோட ஒரு டிஸ்கஷன் போயிருந்தேன். ஏதாவது என்னுடைய சில கருத்துக்கள் தப்பா இருக்குமா, இல்ல திருத்திக்கணுமாங்கிற ஒரு எண்ணத்துல சரியா அப்படிங்கிற எண்ணத்துல அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க என்னன்னா, நல்ல மார்க் அறிஞர் தான். அதுல அவங்க தௌஹீத் கொள்கையில உள்ளவங்க. தௌஹீதுனா இஸ்லாத்துல அது மாதிரி ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு கொள்கையில அந்த ஏகத்துவ கொள்கைம்பாங்கல்ல, அதுல உள்ளவங்க. நல்லா பேசினா நல்லா சந்தோஷமா ரொம்ப நல்லா பேசினாங்க. பேசிட்டு இருக்கும்போது சில அர்த்தம்லாம் சொல்லிட்டு வரும்போது, அதுல இந்த அன்தன்னு வரும். அன்தன்னா நீ. அரபுல அன்தன்னா நீ. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ற இடத்துலலாம் அந்த அன்தன்னு வரும். அன்தனா நீ. டைரக்ட் மீனிங் அந்த அரபு மொழியினுடைய அந்தக்கு தமிழாக்கும் நீ. அந்த நீன்ற வார்த்தையை அவர் சொல்லிட்டே வந்தார். அப்போ வந்த உடனே திடீர்னு ஒரு ஃபோன் கால் அவருக்கு வந்தது. அவங்க வந்த உடனே அவங்க அதை எடுத்து பேசினாங்க. பேசி முடிச்ச உடனே நான் அப்ப நீ ஸ்டார்ட் பண்ணுனேன். அப்படியே பார்த்தாரு. இல்ல நீ நீ ஸ்டார்ட் பண்ணு. நீ நீ கன்டினியூ பண்ணுன. என்ன மரியாதை குறையுதுன்றாரு. எடுத்தோன்னே எல்லாம் மரியாதை குறையணும். நான் ஒண்ணு சொன்னேன், இமாம் சாஹப் அப்படிலாம் நமக்கு அந்த மரியாதைலாம் இல்ல. உங்கள நீங்கும்போதே இந்த கடுப்பாவீங்களா, கோவப்படுறீங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக, அதாவது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒரு இறை தூதரா கொடுத்திருக்கன்னு இறைவன் சொல்றான். அந்த இறை தூதர் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அடி ஓத, மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒரு கேள்விக்குறியா வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள டெஸ்ட் பண்ணான். அப்படிப்பட்ட நமக்காகவே ரொம்ப வருத்தப்பட்டவங்க. இந்த சமுதாயம் எப்படி இருக்குது, இந்த மக்கள்லாம் எப்படி இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, உங்க வேலை சொல்ல வேண்டிய வேலை தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட இறை தூதரை நீன்னு சொல்றீங்களே, அதே அழகா தமிழ்ல நீங்கள்னு சொல்லாம அப்படின்னா நீ தான் போடணும். அன்தனா நீ தான் போடணும். அதை மாத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. அப்படி சொல்லாதீங்க. நமக்கு இன்னமலாமா பின்னியாத்து எண்ணம் போடத்தான் செய்யும். வாருடைய முதல் ஹதீஸே என்னன்னா இன்னமலாமா பின்னியாத்து. அந்த எண்ணம் எப்படின்னாக்கா எண்ணத்தின் அடிப்படையில் தான். அப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்றோம் அப்படிங்கும்போது, தமிழ்ல பண்றோம் அப்படிங்கும்போது, அந்த நீங்கிற இடத்துல நீங்கன்னு போறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, குரானுக்கு நம்ம எகெயின்ஸ்டா போல, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எகெயின்ஸ்டா போல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் எகெயின்ஸ்டா போயிடாதீங்கிறான். அதைத்தான் நம்ம என்னத்தான் பார்க்கணும். சும்மா நம்ம ஒரு எழுத்த வச்சுக்கலாம் பேசக்கூடாது. அதுல என்ன அல்லாஹ் சொல்றான், நீங்க பாத்தீங்கன்னா 49வது அத்தியாயம் ஹுஜரத்துன்னு வரும். அறை, ரூம் அறை. அந்த அறைங்கிற அத்தியாயத்துல சொல்றான், ரிசுல்லா வாழ்ந்த காலத்துல அந்த மக்கள் ரிசுல்லாவோட பழக்கப்பட்டிருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஃப்ரெண்டாவும் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆன பிறகு கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு அந்த மதிப்பு தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூம்ல இருக்கும்போது, வீட்டுல இருக்கும்போது, ஓ முகமது எங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், அப்படிலாம் கூப்பிடாதீங்க. நீங்க நீங்க எப்படி சர்வசாதாரணமா முகமது பேசுங்க, அந்த மாதிரிலாம் இனி அவங்கள்ட்ட பேசாதீங்க. அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்க. ஏன்னா அவரு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவருடைய குரலுக்கு மேல ஒசத்தி பேசாதீங்க. அது உங்க இறையச்சத்துக்கு நான் இதான் இறையச்சம் என்பது நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு 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 கட்டளையா செய்யறேன் அப்படிங்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மேல பேசாதீங்கன்னா என்ன அர்த்தம்னா, சவுண்ட சொல்ல அல்ல. இப்ப ரசூல்லாவுடைய சவுண்டு கம்மியா இருக்கும், நம்ம சவுண்டு கூட இருக்கும். அந்த சொல்ல ரசூல்லாவுடைய குரலை விட மேலோக்கி பேச, எல்லாமே எனக்கு தெரியும் அந்த அதிகாரத்துல நீங்க பேசிடாதீங்கன்னு நல்லா சொன்னான். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படிங்கும் போது, அப்ப அதே வார்த்தை தான் தமிழ்ல நீங்களுங்கிற மரியாதை வேணும். அப்ப நீன்னு சொன்னா தலையில அடிச்ச மாதிரி இருக்குல்ல. உங்களை சொன்ன நீங்க இது பண்ணிட்டீங்க, இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், சந்தோஷமா போயிட்டோம். ஆனா அதே மாதிரில நம்ம பப்ளிக்ல இருக்கும்போது நம்ம பேசும்போது அந்த தூதருக்குள்ள கண்ணியத்தை நம்ம கொடுத்தாகணும். அந்த தூதருக்குள்ள கண்ணியத்தை கொடுத்தாதான் நம்ம சிறப்புக்குரியவர் ஆக முடியும். அது அல்லாஹ் சொல்றான், அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரை யார் ஏற்றுக்கொண்டார்களோ, இந்த தூதர் இந்த முகமது ஏற்றுக்கொண்டார். 47வது அத்தியாயத்துல 2வது வசனத்தை பாருங்க,
உங்கள் பாவத்துக்கு அதை பரிகாரமாக்குறேங்களாம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ஒரு ஒரு கண்ணிய குறைச்சலா நீங்க நடத்தக்கூடாதுங்கிறான். அது நடத்துறீங்கன்னா அது அது வந்து வரம்பு மீறிய செயலுங்கிறான். இவ்வளவும் சொல்றான். அப்ப இந்த அந்த என்பதுக்கு வந்து இனி வந்து நாம எல்லாம் வந்து நீங்கள்னு சொல்றதுதான் சரியான ஒரு ஒரு இனமா நாம எடுத்துக்கணுமே தவிர இந்த நீன்னு சொல்றதெல்லாம் கூடாது என்பது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு சொன்னேன், அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. திருப்பி அவர் நீ போட்டா நான் நீ போடுவேன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அதனால அப்புறம் நாங்க 2 பேரும் டீலாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா வந்தோம். அதான் நான் என்ன சொல்றேன், என்னைக்குமே கருத்தோட பாருங்க. கருத்து முரண்பாடா இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் எந்த ஆளுகிட்ட வேணாலும் போய் கேளுங்க. அப்படி கேட்கும்போது முரண்பட்டா இருந்தாலும் ஒரு சந்தோஷமா நம்ம வெளியே போகணும். அது வந்து ஒரு முரண்பாடு நம்ம சொல்லும்போது நாம தான் பெரிய அறிவாளி, நம்ம அந்த மாதிரி எண்ணம்லாம் அவங்களுக்கும் கூடாது, நமக்கும் கூடாது. என்னைக்கு வந்து நம்முடைய கருத்தை வந்து கேட்கறது தெளிவு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இப்படிதான் கருத்து கேட்டாங்க. அடிச்ச மாதிரி கேட்டாங்க. அப்போ ஒவ்வொரு கருத்தையும் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியான முறையில, சந்தோஷமான முறையில தான் சொல்லி காட்டினாங்க. அப்ப சொல்லி காட்டும்போது அந்த மக்களுக்கு புண்படாம சொல்லி காட்டினாங்க. இந்த மக்களுக்கு அந்த மொழி தெரிந்த மக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மொழியிலேயே பேசும்போது கூட அவங்க சரி இவன் நம்மளை கிண்டல் பண்ண வர்றான், இவன் நம்மளை ஒரு மாதிரியா பேசுறான் அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த கண்ணியத்தை குறைக்காம அவங்கள புண்படாம தான் பேசினாங்க. அதே மாதிரி தான் நமக்கு வேணும். மொழி வந்துங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான். எனக்கு தாய்மொழி தமிழ். நம்ம அரபி மொழியில படிக்கணும். ஒரு அரபி மொழி அடுத்த போட்டா நீ தான் போடணும்னாக்கா அதெல்லாம் சரியான ஒரு நிலைப்பாடா இருக்காது என்பதை கூறி நிறைவு செய்ய நன்றி. வசலாம்.